ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SriTamilChannel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் புட்டு. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல உதிரியாக அவல் புட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அவல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவலை பல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நல்ல ரவை மாதிரி பொடியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் பவுடராக அரைச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த அவலை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி விட்டுட்டே இருங்க. நாம் சாதாரணமாக அரிசி மாவு புட்டு, கேழ்வரகு மாவு புட்டு செய்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி தெரியும்னா, புட்டு மாவை நல்லா அழுத்தி பிடிக்கும்போது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். உதிர்த்து விடும்போது நல்லா பொல பொலன்னு உதிர்ந்து போகும். இதுதான் சரியான பதம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நாம் ஒரு இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இட்லி தட்டில் துணி இல்லைன்னா வாழை இலை வச்சு அது மேலே இந்த புட்டை வச்சு நாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு புட்டு வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நாம் திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். 10 நிமிஷம் அளவு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். புட்டு சூடாக இருக்கும்போதே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்தும் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டோம்னா நல்ல ஹெல்த்தியான அவல் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.